ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து Zomato vlogல வந்து பார்த்திங்கன்னா டே 11 ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து நமக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. ஆரியபவன் ஹோட்டல் தாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 7 o'clock ஆகுது. நம்ம அதை பிக்கப் பண்ணி கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணலாங்க. ஆரியபவன் ஹோட்டல் வந்துட்டாங்க. நம்மளோட ஆர்டர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா 7508. ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணலாங்க. இன்றைக்கி சாட்டர்டேன்றனால மேபி வந்து ஆர்டர் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ வருதுன்ட்டு. நம்ம ஆர்டர் ரெடியாகவே இருக்குங்க. போயிட்டு கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஓகேங்க, போய் டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஆர்டரை வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணி கஸ்டமர் லொக்கேஷனுமே டெலிவரி பண்ணிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து கஸ்டமர் இருந்தாங்க. வெளில வந்து அவங்களே வந்து வாங்கிக்கிட்டாங்க பார்சலை. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 7:15 ஆகுதுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 200 rupees வந்து போய் பெட்ரோல் போட்டுக்கலாம் பைக்கில். அதனால் இன்றைக்கி போய்ட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். லொக்கேஷன் இங்கே வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடசேரி பக்கத்துலங்க. வடசேரி நம்ம ஆம்னி பஸ் ஸ்டாண்டு போகிற வழி இருக்குது. காலையிலே வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது. சன் என்னன்னு தெரியல, இன்றைக்கி நல்லா இருக்காப்புல. இதாங்க ஆம்னி பஸ் ஸ்டாண்டு, ஹோட்டல் உடுப்பி இன்டர்நேஷ்னல். பஸ் ஸ்டாண்டு அப்படியே ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் வடசேரி பஸ் ஸ்டேஷன். அது பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. கரெக்டாக 205 ரூபாய்க்கு 101.77 இன்றைக்கி ரேட்டு. ரூபாய்க்கு 2 லிட்டரு 1.1 இருக்குது. பெட்ரோல் போட்டாச்சுங்க. ஓகே, அடுத்த ஆர்டருக்காக போய் வெயிட் பண்ணலாங்க. நாகர்கோவில் ஆனந்த பவனில் 2வது ஆர்டருமே வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணிட்டேங்க. இப்போ போயிட்டு கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணலாம். நம்ம இப்போ 2வது ஆர்டருமே டெலிவரி பண்ணிட்டோங்க. டெலிவரி லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வந்து கரோலின் ஜான் ஹாஸ்பிட்டல் தான். பேஷண்ட்டு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால செகண்ட் ஃப்ளோர் கொஞ்சம் வர முடியுமா அப்படிதான் சொல்லி கேட்டாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி. ஓகே, நம்மளோட கடமையாக அதுதானே. பாவம் தனியாளாக இருக்காருங்க ஹாஸ்பிட்டலில். கூட யார் பேஷண்ட்டு கூட அட்டெண்டர் யாருமே இல்லை போல், தனியாளாக இருக்கார். சரி ஓகேண்ணா, நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோரில் போய் அதை யாரையுமே போயிட்டு நம்ம போய் டெலிவரி பண்ணிட்டேங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 8:20 ஆகுது. போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு காலையிலே சாப்பிட்ருவேங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. நமக்கு 3வது ஆர்டர் பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஆர் கஃபே தாங்க. எஸ்ஆர் கஃபேல வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஆர்டரை ஒன்ஸ் பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணலாங்க. 3வது ஆர்டருமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. எஸ்ஆர் கஃபேலேருந்து பிக்கப் பண்ணி அன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோவில் வந்து போட்டிருப்போம். அதே லொக்கேஷன் தான். இது நம்ம வாத்தியாரோட சந்தை பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஆர்டருக்காக போயிட்டு வெயிட் பண்ணலாங்க. மார்க்கெட்டாண்டு அதே மாதிரி வாத்தியாரோட சந்தை வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. மார்க்கெட்டு காலையில் 8 மணிக்கெலாம் ஓப்பன் ஆகிடும் போலங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9:15 ஆகுது. மாம்பழம் இருக்குது, மீன் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. மார்க்கெட் எல்லாமே கிடைக்கும் போல். இந்த அம்மாவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம போயிட்டு மெயின் ரோட்டில் போய் வெயிட் பண்ணலாம் அடுத்த ஆர்டருக்காக. நமக்கு 4வது ஆர்டர் அசைன் ஆகிருக்குங்க. ஐஸ்கிரீம் ஷாப்பில் பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணலாம். 6432ண்ணா. 6432.
பார்சல் வந்து வாங்கிட்டோங்க. வீட்டு கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணலாம். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ராமன்புத்தூர். ஓகேங்க, போய்ட்டு டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம வந்து கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோங்க. இது லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சூரங்குடின்னு சொல்லுவாங்க. இது கோல்டன் சிட்டின்ற ஒரு ஸ்ட்ரீட். இது இந்த வீடு தான் நினைக்கிறேன் கஸ்டமர் லொக்கேஷன் வீடு. போயிட்டு கொடுக்கலாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் போல். தேங்க்யூ ப்ரோ. 10 rupees நமக்கு டிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகேங்க, நம்ம அடுத்த ஆர்டருக்காக போய் வெயிட் பண்ணலாம். ஆயிங்க, டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 12 o'clock ஆகுது. நமக்கு 5வது ஆர்டர் வந்து கேஎஃப்சிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆர்டர் வந்து நம்ம இப்போ பிக்கப் பண்ணிட்டோம். கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணலாங்க. நம்ம 5வது ஆர்டருமே டெலிவரி பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோங்க. இந்த லொக்கேஷன் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பள்ளம் போகிற வழி, தம்பத்துக்கோணம்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரோடுங்க. இந்த ஜெயசேகரன் ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது, ஜெயசேகரன் காலேஜ், அந்த போகக்கூடிய வழி தான் இது. நம்ம நண்பர் வேறு ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்காடியா ஸ்கூல் வந்து வீடியோ எடுத்து போடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் அங்கே வந்து 6th or 7th ஏதோ ஒன்று வந்து அங்கே வந்து படிச்சுருந்துருக்காரு. அவருக்காக இன்றைக்கி வந்து நம்ம அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணோம். அந்த ஸ்கூல் போகிற வழியே வந்து காட்டுறேன். அவர் அந்த ஸ்கூலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம அவங்களால உள்ளே போக முடியாது. ஸோ அதனால் வெளியில் நின்னே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ண பார்ப்போம். நம்ம கேஎஃப்சிலாம் தாண்டி இருக்குங்க அது ஸ்கூலு. ஓகேங்க, நம்ம டெரிக் சைடில் போயிட்டு வெயிட் பண்ணலாம். நம்ம நண்பர் சொன்ன மாதிரி அந்த கண்காடியா ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டாங்க. நாகர்கோவில் சைடில் உள்ளவங்க யாரெல்லாம் இந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கண்காடியா ஸ்கூல். ஸ்கூல் ரொம்பவே நல்லாயிருக்கும் போலங்க. ஆர்சி தான் என்ட்ரன்ஸ் போலங்க. மேபி உள்ளே போக முடியாது நம்மளால. ஓகே, வெளில நின்றே முடிஞ்ச அளவுக்கு காமிப்போம். சைடில் ஒரு சின்ன கேட்டு கூட கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் உள்ளே தான் கிரவுண்டு எல்லாமே உள்ளவே இருக்குது போலங்க. நல்லாயிருக்கு ஸ்கூலு. ஓகேங்க, நம்ம அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. நம்ம அதை போய் பிக்கப் பண்ணி கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணலாங்க. குட் ஈவினிங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4:30 ஆகுது. 4:30. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து 13 ஆர்டர் வந்து ஜொமேட்டோவில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். 13 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து ரேப்பிட்டோவும் நம்ம வந்து நடுவில் கொஞ்சம் வந்து ஆன் பண்ணியிருந்தோம். ரேப்பிட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 rupees வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகிருந்தது. ஜொமேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 700 rupees வந்து நமக்கு இன்கம் கிடச்சிதுங்க. ரெண்டுமே பார்த்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 830 rupees கிட்ட வந்து நமக்கு வந்து இன்றைக்கான ரெவென்யூ. இதில் வந்து நம்ம பெட்ரோல் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 300 rupees போயிடுச்சுங்க. நமக்கு வந்து 500 தான் வந்து இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டாகவே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.